Sujula Dinesh and I am going to teach you English through the Bible. Last episode ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. That was the 10th episode and that was a live program. Of course, அதாவது live in the sense question and answer session இருந்தது. So நீங்க அத நிறைய பேர் participate பண்ணீங்க, doubts கேட்டீங்க and that was really interesting and that boosted me and it took me to this 11th episode. பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வேதத்துல இருந்து ஆங்கிலம் மாத்திரமல்ல டெய்லி கான்வர்சேஷனுக்கும் இங்கிலீஷ் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த நாள்ல நான் உங்களுக்கு அதையும் சொல்லி தர போறேன். திஸ் எபிசோட் இஸ் கோயிங் டு பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வாட்ச் வித்வுட் குவிட்டிங். ஓகே, மெட்டீரியல்ஸ் நீடட் ஃபார் த கிளாஸ், உங்களுடைய பைபிள் அண்ட் உங்களுடைய நோட்புக் அண்ட் யோர் பென். This Proverbs occupies an important place in what is called as the Hebrew wisdom literature. நம்ம வேதாகமத்தின் நீதிமொழிகள் என்ற இந்த புத்தகம் எபிரேய ஞான இலக்கியம் என்று அழைக்கப்படும் புத்தகத்துல ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. மற்ற புக்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா யோபு, அப்புறம் பிரசங்கி, அப்புறம் சில சங்கீதங்கள், அப்புறம் முக்கியமா இந்த நீதிமொழிகள். This book was written as a guide for the young, அதாவது நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் வாலிப நாட்களை புதுசா தொடங்குற பிள்ளைகளுக்காக பல தலைமுறைகளின் அனுபவங்களை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபாதர், தந்தை அவருடைய மகனோட பேசுற அட்வைஸ் மாதிரியான நிறைய சாப்டர்ஸ் இந்த ப்ராவர்ப்ஸ்ல உண்டு. சோ இந்த புக் வந்து சும்மா அதாவது ஒரு சிம்பிள் அட்வைஸ் மாத்திரம் கிடையாது, பட் a source of spiritual insight. தேவனுடைய ஞானத்தை விளக்குவதாக இந்த நீதிமொழிகள் அமைந்திருக்கிறது. ஏன் நீதிமொழிகளை பத்தி இவ்வளவு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்திருக்கிற ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லா மதத்தினரையும் சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது தேவனுடைய கிருபை என்று நான் இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன். அதனால வேதத்துல இந்த நீதிமொழிகள் என்ற புக்கை நீங்க எல்லாருமே படிக்கலாம். பிகாஸ் இட் ஸ்பீக்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த வேர்ல்ட்லி மேக்சிம்ஸ் பட் ஆல்சோ கிவ்ஸ் a great spiritual insight. இதுல நிறைய என்ன காரியங்கள் கத்துக்கலாம் அப்படின்னா, ஆனஸ்டி பத்தி கத்துக்கலாம், நிதானமா எப்படி இருக்கிறது, எப்படி ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா இருக்கிறது, அப்புறம் விடாமுயற்சி தட் இஸ் டிலிஜென்ஸ், ப்ரூடன்ஸ் அதாவது விவேகம், அப்புறம் இம்பார்ஷியாலிட்டி அதாவது பட்சபாதம் இல்லாம எப்படி இருக்கிறது, அது மாத்திரமல்ல பணிவா ஹம்பிளா எப்படி நடந்துக்கிறது, முக்கியமா எப்படி கண்டென்டடா அதாவது மன நிறைவோட இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த எல்லாத்தையும் பேஸா வச்சு இதற்கு எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த நீதிமொழிகள்ல நம்ம அழகா கத்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட நீதிமொழிகள்ல இருந்துதான் வேத தியானமும் நம்முடைய லெசனையும் எடுக்க போறோம். Proverbs chapter 15 verses 11 to 20. Death and destruction lie open before the Lord. How much more do human hearts? Mockers resent correction, so they avoid the wise. A happy heart makes the face cheerful, but heartache crushes the spirit. The discerning heart seeks knowledge, but the mouth of a fool feeds on folly. All the days of the oppressed are wretched, but the cheerful heart has a continual feast. Better a little with the fear of the Lord than great wealth with turmoil. Better a small serving of vegetables with love than a fattened calf with hatred. A hot-tempered person stirs up conflict, but the one who is patient calms a quarrel. The way of the sluggard is blocked with thorns, but the path of the upright is a highway. A wise son brings joy to his father, but a foolish man despises his mother. இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வசனத்துல இருந்தும் சில வார்த்தைகளுடைய மீனிங், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத குறிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா 12வது வசனத்துல ரிசென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ரிசென்ட் அப்படிங்கிறது verb. நான் ஏற்கனவே லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தேன், verb அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ட், அதாவது ஒரு செயலை குறிக்கிறது. இந்த ரிசென்ட் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ஃபீல் ஆங்கிரி அபவுட் சம்திங் பிகாஸ் யூ திங்க் இட் இஸ் அன்ஃபேர். அதாவது ஒரு காரியம் நியாயம் இல்லாம இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு கோபம் வருது பாத்தீங்களா,
அதுதான் நம்ம வந்து ரிசென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இன்னொரு வார்த்தை, அதுக்கு இணையான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்லைக். I would like to tell you an example. I resent his criticism. அதாவது அவர் என்ன குறித்து சொல்லுற விமர்சனம் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். இத வேதத்துல இருந்து நம்ம ஒரு வசனத்தை எக்ஸாம்பிளா எடுக்கணும் அப்படின்னா கொலோசியர்ல 3:21 வருது. Fathers, do not embitter your children or they will become discouraged. யோசிக்கிறீங்களா இந்த இடத்துல எங்கடா ரிசென்ட்ன்ற வார்த்தை வருது அப்படின்ட்டு? எம்பிட்டர் அப்படின்றதுனா அதோட சினானிம். நீங்க ஒண்ணு நல்லா நோட் பண்ணணும். நான் ஏற்கனவே லைவ்ல இதையும் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு வார்த்தையை புதுசா பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையோட இணை சொற்களையும் நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். ஒரே வார்த்தையை நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த வார்த்தைக்கு பதிலா நம்ம வேற என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். சோ ஒரு வசனத்துல இருந்து இன்னைக்கு 3 வார்த்தைகள் கத்துட்டு இருக்கீங்க. அது என்னென்ன? resent, அப்புறம் dislike, அப்புறம் embitter. தமிழ்ல இதே வசனம், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல நாலேஜ் அப்படின்ற வார்த்தை வருது. இது நிறைய பேர் எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னா நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோ, இட் இஸ் கால்ட் நாலேஜ். இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் as knowledge. இதுல பாத்தீங்கன்னா நாலேஜ்னா எல்லாத்துக்குமே என்னன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான டிஃபரன்ஸை கத்து தரணும்னு நான் விரும்புறேன். அது என்ன அப்படின்னா the difference between wisdom and knowledge. Is it better to have wisdom or knowledge? நமக்கு எது முக்கியம்? நமக்கு wisdom இருக்கணுமா knowledge இருக்கணுமா? Can we have one without the other? இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதுமா? சரி, இன்னைக்கு இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல wisdom அப்படின்னா ஞானம், knowledge அப்படின்னா அறிவு. இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையும் ஆஃப்கோர்ஸ் ஒரே தொடர்புடைய மீனிங்க தான் இருக்கு. ஆனா இதுல இருக்க ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா அறிவு, அதாவது நாலேஜ் அப்படின்றது பொதுவாக புக்ஸோ இல்ல ரிசர்ச் மூலியமா நமக்கு கிடைக்கிற அறிவு, சரிங்களா? அதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடத்துக்கு பேரு தான் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே ஞானம், wisdom அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் வைஸ், அதாவது ஞான நிலையை நாம் பெற்றுக்கொள்வது. அதை இன்னும் எப்படின்னு சொல்லணும்னா having the power of discernment and judging properly as to what is true or right, அதாவது எது சரி அல்லது எது தவறு என்று புரிந்து கொள்ளுகிற பகுத்தறிகிற அறிவு. விவேகம் இருக்கு பாத்தீங்களா, discernment, அதுக்கு பேரு தான் ஞானம், wisdom. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா knowledge is knowing what to say and wisdom is knowing when to say. தமிழ்ல சொல்றேன், அறிவு என்பது என்ன சொல்வது என்று தெரிந்து கொள்வது, ஞானம் என்பது எப்போது சொல்ல வேண்டும் என்பது தெரிந்து கொள்வது. பைபிள்ல இதற்குரிய வசனம் அழகா இருக்கு. அது என்ன அப்படின்னா யாத்திராகமம் 31:3 வசனம் சொல்லுது, ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை தேவ ஆவியால் நிரப்பியுள்ளேன். இந்த வசனம் பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல வேற மாதிரி இருக்கும். பட் இது கேத்தலிக் பைபிள்ல தமிழோட டிஃபரெண்ட் டிரான்ஸ்லேஷன் அதுல இருந்ததுனால இந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த ரெஃபரன்ஸை நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஆண்டவர் பெத்சலேயேல குறிச்சு சொல்றாரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா I have filled him with the spirit of God, with wisdom, with understanding, with knowledge and with all kinds of skills. அதாவது wisdom அப்படின்னு சொல்லும் போது ஞானமும், அதே போல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அனுபவம் அப்படின்றத குறிக்குது. அதே போல நாலேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவு கூர்மை. சோ பெத்சலேயேலுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கொடுத்தாரு. நாலேஜாவும் இருந்தாலும் சரி, விஸ்டமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆண்டவர் கிட்ட இருந்து தான் வருது. அதனாலதான் நம்ம படிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், fear of God is the beginning of wisdom அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுத்தரோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்கூல் டேஸ்ல எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இந்த பழக்கம் இருக்கும். அது என்னன்னா போர்ட்ல பாத்தீங்கன்னா மேல ப்ராவர்ப் எழுதுவாங்க டெய்லி. அதுக்குன்னு ஒரு போர்ட் லீடர் வச்சிருப்பாங்க. அவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு ப்ராவர்ப் எழுதுவாங்க. இதுல அடிக்கடி இந்த ப்ராவர்ப் எழுதப்பட்டிருக்கிறத நீங்க எல்லாருமே ஒத்துக்கொள்வீங்க. என்ன அப்படின்னா fear of God is the beginning of
wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, இந்த இங்கிலீஷ் கூட நீங்க நினைக்கலாம் எனக்கு பேச பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பயப்பட வேண்டியது இங்கிலீஷ பார்த்து கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்னது? நீங்க ஐயோ ஆண்டவர் என்ன கண்ணு குத்திடுவாரு, என்ன போட்டு அடிச்சிடுவாரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஆனா கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது நிச்சயமா நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அடுத்த வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா 16வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா டர்மாயில் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். டர்மாயில்னா ஆயில் கிடையாது, பாம் ஆயில் மாதிரி. டர்மாயில் அப்படிங்கிறது நவுன். அது வந்து ஒரு பெயர் சொல். It is a state of great noise or confusion. அதாவது பேர் இறைச்சல் இல்லைன்னா பெருங்குழப்பம், ஆரவாரம், அமளி, கலவரம். இதுக்கு பேரு தான் வந்து டர்மாயில். இது வந்து வெளியிலயும் நடக்கலாம் இந்த அமளி. சில நேரங்கள்ல இந்த குழப்பம் நம்முடைய மனதுக்குள்ளேயும் நடக்கலாம் இல்லையா, போராட்டம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். His mind was in a turmoil. அதாவது அவனுடைய இருதயம் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாக இருந்தது அப்படின்றதா இதனுடைய அர்த்தம். இந்த டர்மாயிலுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்ல இதை யூஸ் பண்ணலாம். ஆங்ஸைட்டி, கன்ஃபியூஷன், டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரைஃப், டர்புலன்ஸ். டர்புலன்ஸ்னா என்ன? ஃபிளைட்ல போகும்பொழுது அந்த ஃபிளைட் வந்து மேகத்துக்குள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஷேக் இருக்கும் இல்லையா, ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கு பேரு தான் வந்து டர்புலன்ஸ். கிடுகிடுன்னு இருக்கும். சோ நம்ம வாழ்க்கையிலும் புயல் அப்படின்ற நம்ம டர்புலன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கூட we undergo turbulence. அதுக்கப்புறம் violence, unrest, bustle, commotion, distress, hassle. So இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் டர்மாயிலுக்கு பதிலா யூஸ் பண்ணலாம். Even Jesus faced this turmoil. அந்த வசனம் எங்கன்னு பாத்தீங்கன்னா John chapter 12 verse 27. Now my soul is troubled, and what shall I say? Father, save me from this hour. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. அப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல even Jesus went through temptations and turmoils that we go through in our day to day life. எனவே தான் சொல்லுது, அவர் நம்மை போல பாடு அனுபவிக்கிறவராய் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. சோ ஆத்துமா கலங்குகிறது, troubled. இந்த ட்ரபிளுக்கு பதிலா நம்ம இத்தனை வார்த்தைகளை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்காவாசி பேரோட வாழ்க்கையில இருக்கு இந்த குவாலிட்டி. அது இப்ப உள்ள சூழ்நிலையில என்னன்னா 18வது வசனத்துல ஹாட் டெம்பர்ட். நீங்க எல்லாமே ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம். he is very short tempered, she is very short tempered. அதாவது என்னன்னா சீக்கிரமா கோவப்படுவாங்க, சட்டுன்னு கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹாட் டெம்பர்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஈஸிலி ஆங்கர்டு, குவிக் டெம்பர்டு. நீங்க ஷார்ட் டெம்பர்ட்னே நம்ம எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்றதுனால அந்த வார்த்தை மட்டும்தான் நம்ம வழக்குல இருக்கு. பட் யூ கேன் ஆல்சோ யூஸ் ஹாட் டெம்பர்ட் ஆர் குவிக் டெம்பர்ட். இன்னும் கூட வேற என்ன சொல்லலாம்னா இரிட்டபிள், impatient. இதை விட சூப்பரா ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து ஒரு adjective. Adjectiveனா என்னது? It describes a noun. அதாவது what is an adjective? திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். she is beautiful அப்படின்னு சொல்லும் பொழுது, for example Sheila is beautiful அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. Sheila அப்படிங்கிறது noun, பெயர் சொல். பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க? பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. So that beautiful is an adjective because it describes the noun Sheila. So இந்த இடத்துல ஷீலா இஸ் பெப்பரி அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெப்பர்னா என்னது? மிளகு இல்லையா? மிளகு காரம் மாதிரி அவங்க கோவம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஷீ இஸ் பெப்பரி அப்படின்னா அவங்க அவ்வளவு கோவம் ஆகிற ஆளு அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க அடிக்கடி வெறும் ஷார்ட் டெம்பர்ட் மாத்திரம் யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் பண்ண வேண்டாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் குவிக் டெம்பர், ஈஸிலி ஆங்கர்ட், பெப்பரி, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அடுத்தது 19வது வசனம் பாத்தீங்கன்னா ஸ்லக்கர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்லக்கர்ட் again is a noun, a lazy person or a sluggish person. இந்த சோம்பேறி அப்படின்ற உடனே நமக்கு உடனே ஞாபகம் வர வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 6:6. என்னது? சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அப்ப சோம்பல் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்க முடியாது அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம் இல்லையா?
சோ எறும்பின் இடத்துல போய் நீ ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா எறும்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருக்கேன், காலையில எழுந்தோட பைபிள் படிச்சு வசனம் எழுதணும் இல்லையா. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற புக் எதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள். ஏன்னா அதுல 31 அதிகாரம் இருக்குது. அது பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் கேலண்டர் பாக்குறோம் 15ஆம் தேதியா, ஓகே ஃபைன், 15வது அதிகாரம் 15வது நீதிமொழிய எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிறைய நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் நல்லா நைட்ல எவ்வளவு நேரம் வேணாலும் முடிப்பேன். ஆனா காலையில எழும்புறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ சில நேரம் இந்த வசனங்கள் வரும், என்னன்னா சோம்பேறியே நீ இன்னும் எவ்வளவு நேரம் படுத்துக் கொண்டிருப்பாய், இன்னும் எவ்வளவு நேரம் கை முடக்கி கொண்டு நித்திரை பண்ணி கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை தரித்திரம் வழிபோக்கனை போல இருக்கும் அப்படின்னு ஒண்ணு அலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும். சோ இந்த ப்ராவர்ப்ஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு பயங்கரமான அட்வைஸ். அந்த ப்ராவர்ப்ஸோட உண்மையான வேல்யூ வந்து இப்போதான் தெரியுது. இனிமேல் ஸ்லகர்ட் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இனிமே எல்லாரையும் பார்த்து லேசின்னு சொல்ல வேண்டாம். யூ கேன் ஆல்சோ கால் someone as sluggard or call yourself as a sluggish person if you are lazy. ஓகே, அடுத்ததாவது 20வது வசனம் பாத்தீங்கன்னா despise அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. This is a verb. Despise அப்படின்னா to hate somebody or something very much. ஒருத்தரையோ இல்ல ஒரு காரியத்தையோ ரொம்ப வெறுக்கிறது இல்ல அருவருக்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், I despise him for lying to me. அவன் என்கிட்ட பொய் சொல்றதுனால எனக்கு அவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அப்படின்றது அர்த்தம். வேதத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வசனம் உண்டு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான். So he will despise one master. ஒரு மாஸ்டர் அவன் வெறுப்பான் அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு 10 வசனத்துல இருந்து எத்தனை வார்த்தைகள் படிச்சிருக்கோம் பாருங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கத்துட்டு இருக்கோம், அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் விஸ்டம் கத்துட்டு இருக்கோம். அது மாத்திரமல்ல நிறைய வேர்ட் சப்ஸ்டியூட் சினோனிம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இது எல்லாமே ஒரு மாடல், எப்படி வேதத்தை படிக்கலாம் இல்ல எப்படி வந்து இங்கிலீஷை கத்துக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு மாடல். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரத்துல யூ வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் குட் இங்கிலீஷ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் எடுக்க போறேன். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சோ அந்த வார்த்தைகளை குறிச்சு தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். சோ கவனமா இதை கேளுங்க, உங்க மிஸ்டேக்ஸை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அக்செப்ட் அண்ட் எக்ஸெப்ட். அக்செப்ட் அப்படின்னும் போது டு ரிசீவ், அதாவது ஏற்றுக்கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள், he accepts defeat well. அவர் தன்னுடைய தோல்வியை நன்கு ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அதே பாத்தீங்க அப்படின்னா accept அப்படின்னும் பொழுது to take or leave out. Please take all the books off the shelf except for the red one அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரெட் புக்கை தவிர மற்ற எல்லா புக்ஸையும் இந்த ஷெல்ஃப்ல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்களேன் அக்செப்டுக்கும் எக்ஸெப்டுக்கும். அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா affect and effect. affect, effect. affect அப்படின்னா to influence, தமிழ்ல பாதிப்பு. lack of sleep affects the quality of your work. தூக்கமின்மை நம்முடைய வேலையுடைய தரத்தை பாதிக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அதே பாத்தீங்கன்னா effect அப்படின்னு சொல்லும் பொழுது result, விளைவு, அதான் அர்த்தம். I have no idea what effect this new diet will have. இந்த புதிய டயட் என்னுடைய உடம்புல என்ன ரிசல்ட்ட கொடுக்க போகுதுன்னு, என்ன விளைவை கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா already, already. என்ன சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ALL ஸ்பேஸ் ரெடி இருக்கு, இன்னொரு வார்த்தையில ஒரே எல் வித்வுட் ஸ்பேஸ். சரி, இந்த ஆல்ரெடி அதாவது டபுள் எல் வித் ஸ்பேஸ் என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா prepared அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல தயார் நிலை. Let me tell you an example. Dinner was all ready when the guests arrived. விருந்தினர்கள் வரும் பொழுது டின்னர் எல்லாமே தயார் நிலையில இருந்தது அப்படின்னு தான் அர்த்தம். அதே ஆல்ரெடி அதாவது ஒன் எல் வித்வுட் ஸ்பேஸ், அதுக்கு அர்த்தம் பை திஸ் டைம் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல இந்த நேரப்படி அப்படின்னு அர்த்தம். Let me tell you an example. The chicken was already cooked when the guests arrived.
கெஸ்ட் வரும்பொழுது அந்த நேரத்திலேயே சிக்கன் ரெடியா இருந்தது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஆல்ரெடியும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு பாருங்களேன். ஆல் டுகெதர் அண்ட் ஆல் டுகெதர், இது ரெண்டுமே அப்படிதான். பாத்தீங்கன்னா ஆல் டுகெதர் ஒரு எல் வித்வுட் ஸ்பேஸ், அதுக்கு மீனிங் என்னன்னா என்டையர்லி, அதாவது ஒட்டுமொத்தமாக முழுமையாக அர்த்தம். எக்ஸாம்பிள், ஆல் டுகெதர் ஐ தாட் தட் தி ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்டேஷன் வாஸ் வெல் பிளான்ட். இந்த ஸ்டூடெண்டோட பிரசன்டேஷன் ஒட்டுமொத்தமாக முழுமையாக நல்லா பிளான் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். இதே ஆல் டுகெதர், தட் இஸ் ALL ஸ்பேஸ் டுகெதர், இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா gathered or with everything in one place அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், சேகரிக்கிறது இல்லைன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறது அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். எக்ஸாம்பிள், we were all together at the family reunion last summer. போன சம்மர்ல நாங்க எல்லாருமே குடும்பமா ஒன்றாக இருந்தோம் அப்படின்னு தான் இதோட அர்த்தம். இப்ப அடுத்த சொல்ல போற வேர்ட்ஸ் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஏன்னா இது ரொம்ப காமனா எல்லாருமே இந்த மிஸ்டேக்க பண்றாங்க. இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்லயோ ஃபேஸ்புக்லயோ பார்க்கும்பொழுது எனக்கு எப்படியாவது அந்த இடத்துல போய் ஆக்சஸ் இருந்தா எடிட் பண்ணிடலாமான்னு தோணும். ஏன்னா இந்த மிஸ்டேக் எல்லாரும் அடிக்கடி பண்றாங்க. அது என்னன்னா ITS and another one is IT apostrophe S. apostrophe பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்னது children's and women's, இத பத்தி எல்லாம் women's day இதெல்லாம் நீங்க தயவு செய்து மறந்துட்டீங்க. Can you recollect பண்ண முடியலன்னா தயவு செய்து go through the previous episodes. Okay, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா again we are going to speak about it's without apostrophe and with apostrophe. When it is without apostrophe, ITS அப்படின்னு சொல்லும்போது belonging to something, அதாவது ஒன்றுக்கு சொந்தமானது அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். எக்ஸாம்பிள், the baby will scream as soon as its mother walks out of the room அப்படின்னு சொல்லும் பொழுது எப்ப இந்த தாய் வந்து ஒரு ரூம்ல இருந்து வெளியே போன உடனேயே அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த தாயினுடைய குழந்தை, இட்ஸ் மதர், ஓகேங்களா, அந்த இட்ஸ் மதர் குழந்தையின் தாய் அப்படின்னு தான் இதோட அர்த்தம். அதுக்குதான் இந்த இட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ITS without apostrophe. அதே IT with apostrophe S. IT apostrophe S. It is a contraction for it is. அதாவது நம்ம வந்து it is beautiful அப்படின்னு சொல்லுவோம்ல, இது அழகா இருக்கிறது அப்படின்ட்டு. அப்ப அந்த it is வந்து கான்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா IT போட்டுட்டு isல இருக்க I எடுத்துட்டு அதுக்கு பதிலா apostrophe போட்டு it's அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். For example, it's a beautiful day அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப அழகான நாள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப it is a beautiful day அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம it's a beautiful day அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் நம்ம இந்த கான்ட்ராக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னென்ன வேர்ட்ஸுக்குலாம் நம்ம கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். அது நிச்சயமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னும் கடைசி பேர் ஆஃப் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எப்படின்னா லூஸ். என்னடா லூஸ்ன்றாங்களே பாக்குறீங்களா? ஓகே, லூஸ் அப்படிங்கிறது காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ். அது என்ன அப்படின்னா one is with LOSE, that is a verb. இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா to misplace or not win. ஏதாவது ஒரு பொருளை தவறி வச்சிடுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த LOSE அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே வந்து அதுக்கு முன்னாடி let me give you an example. ஒரு அம்மா அவங்க பையனை பார்த்து சொல்றாங்க, if you lose that new lunch box, don't even think of coming home. இந்த லஞ்ச் பாக்ஸை மட்டும் நீ தொலைச்சிட்டு வந்த திருப்பி வீட்டுக்குள்ள நுழையலாம் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த புது லஞ்ச் பாக்ஸை தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இட்ஸ் a verb, ஓகேவா? தொலைக்கிறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். ஓகே, இந்த லூஸ் ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணணும் போது அது வந்து LOOSE. அது என்னன்னா டைட்டா இல்ல லூஸா இருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லை, ஓகேவா? அதுக்குதான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், the new dress was loose for the child. அந்த குழந்தைக்கு வாங்கின புது Dress ரொம்ப லூஸா இருந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ லூஸ்ன்றத ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், பட் அதோட ஸ்பெல்லிங்ஸும் வேற, ஸ்பெல்லிங் மாறும் பொழுது அதனுடைய அர்த்தமும் மாறுது. Hope this session was also useful.
Proverbs 15:16 says, "Better is little with the fear of the Lord than great treasure and trouble therewith." சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளையும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? எனக்கு பாஸ்டர் ஜோசப் ஆல்டனோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ரொம்ப அருமையான வரிகள். துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிறோம். ஆண்டவரே நீங்க கொடுக்கிற கொஞ்சம் எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற இதுக்கு ஒரு கண்டென்டட் ஹார்ட் வேணும். சரி, இன்னைக்கு தியானத்துக்கு நம்ம இந்த வசனத்தை தான் எடுக்க போறோம். Get your priorities right. Live a great life. உங்கள் முன்னுரிமைகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க சரியா தேர்ந்தெடுக்கணும், கண்டுபிடிக்கணும். அடுத்தது சிறந்த வாழ்க்கையை வாழணும். You have to grasp the meaning and value of this incredible proverb which is given to us by the word of God. இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த வரிகளை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பணக்கார ராஜா மாத்திரமல்ல, உலகத்திலேயே ஞானமுள்ள ராஜா இத சொல்லியிருக்காரு. இந்த ராஜா யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில சாத்தியமான எல்லாவற்றையும் அவர் அனுபவிச்சது மாத்திரமானதுல அதை பரிசோதிச்சு he did an extensive research of everything possible in life and then he compared all things. அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்குறாரு. ஒப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு கொடுத்திருக்கிறது தான் இந்த ப்ராவர்ப்ஸ். அதோட ரிசல்ட் தான் இந்த ப்ராவர்ப்ஸ் கொடுத்திருக்கிறாரு. So you can avoid the perplexity and the pain of misguided life. ஏன் நமக்கு அட்வைஸ் கொடுக்கப்படுறது அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தங்க அதை அனுபவிச்சதுனால, எஸ்பெஷலி சாலமன் ராஜா ஞானமும் இருந்து செல்வமும் இருந்து என்னென்ன குழப்பமும் வலியையும் அவர் அனுபவிச்சதுனால அந்த வலியை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சொற்களை அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு சொல்ல போனா இந்த அட்வைஸ் சொல்றதுக்கு he is the most qualified person on the earth because God gave him great wisdom, wealth, power and peace. ஆண்டவர் அவருக்கு மிகுந்த செல்வத்தையும் ஞானத்தையும் சக்தியும் அமைதியையும் கொடுத்தார். He immersed himself in every pursuit from knowledge to pleasure, from construction to mirth. அதாவது பாத்தீங்கன்னா அவர் எல்லா விதமான இன்பமும் சரி, அது மாத்திரமல்ல அறிவும் அவருக்கு இருந்தது. கட்டுமான பணி, சாலமோனுடைய தேவாலயம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு பிரபாண்டமான விஷயம் இல்லையா? So he was a great engineer and an architect too. So அவருக்கு he had knowledge in all fields. அவருக்கு 1000 மனைவிகள் இருந்தாங்களாமா. எப்படி சமாளிச்சாருன்னு தெரியல. ஓகே, நான் வைஃபா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. 1000 வைஃப் மாத்திரம் இல்ல, அவருக்கு சொந்த ஒரு ஜூமும் இருந்ததாம், சொந்தமா மிருக காட்சி சாலை இருந்ததாம். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு இசை குழு இருந்ததா, பாடகர் குழு இருந்ததா. He had an orchestra and choir too. அது மாத்திரமல்ல, he accumulated wealth and property and he was the richest in the world. இந்த உலகத்திலேயே பணக்காரர், அதாவது ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் அவர் சம்பாதித்து இந்த உலகத்திலேயே பணக்காரர் என்ற பெயரை வாழ்ந்தவர். ஆண்டவே சொல்லியிருக்காருல, இதுக்கு முன்னாடி சாலமோனுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி ஒரு ஞானியை நம்ம பார்க்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் முயற்சி செய்துட்டார். அதாவது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயமே இந்த உலகத்துல இல்ல. Under the sun there is nothing that he didn't experience. ஆனா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரோட அதாவது வாழ்க்கையை குறிச்சு சம்மரி பாத்தீங்கன்னா அது விலை மதிப்பற்றது. அப்படி என்னதான் அவர் கன்க்ளூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாமா? பிரசங்கியில 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். இது நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க. Let us hear the conclusion of the whole matter.
fear God and keep his commandments, for this is the whole duty of man. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிட்டாரு. சோ இதுக்கு மேல there shouldn't be any questions in your mind. உங்க மனசுல எந்த ஒரு கேள்வியோ சந்தேகமோ இருக்கவே தேவை கிடையாது. This is the most important thing for you to find and keep. நீங்க உங்க வாழ்க்கையிலேயே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான். So what is better? எது சிறந்தது? Being poor with the fear of the Lord or being rich without it? கர்த்தருக்கு பயந்து ஏழையா இருப்பதா, இல்ல ஆண்டவருடைய பயம்னே ஒண்ணு இல்லாம புகழ் அப்புறம் பெயர் இதெல்லாம் சம்பாதிப்பதா? எது சிறந்தது? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல கிறிஸ்தவங்க யாரும் பணக்காரங்களா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வேதத்துல ஒரு வசனம் உண்டு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு தான் வேதம் சொல்லுது. சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் எது தேவையோ அதைதான் கொடுத்திருப்பாரு. அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில அனுதின மன்னாவை நமக்கு அழிச்சுட்டு தான் இருப்பாரு. ஆனா அதையும் மீறி எனக்கு BMW கார் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன், எனக்கு இந்த போன் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன், என் வீடு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் இட் இஸ் நாட் டு பி கண்டென்டட். ஏன்னா இத்தனை ஆஸ்தியும் வச்சிருந்த ஒரு ராஜா தான் எழுதியிருக்காரு, the fear of the Lord is the key to your life and it has the greatest reward and it will save you from trouble. கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் உங்க வாழ்க்கையின் திறவுகோல். அது ஒரு பெரிய ட்ரெஷர், அது ஒரு வெகுமதி மாத்திரம் கிடையாது. it will save you from trouble. உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் இருந்தும் அது உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்லியிருக்கிறாரு. Neither assets nor income can bring the contentment, joy and blessing of God that fearing him will bring. கர்த்தருக்கு பயப்படுகிற போது வருகிற மன நிறைவு, மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தை எந்த ஒரு சொத்தோ இல்ல ஒரு சொந்தமோ நிச்சயமா கொண்டு வர முடியாது. அது உண்மையாலுமே அனுபவிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, what do you mean by fear of God? கர்த்தருக்கு பயப்படுவதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் அடிக்கடி நாங்க கோட் பண்றது என்னன்னா யோசேப்பு. பார்வோனுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, யோசேப்பை பாவம் செய்வதற்காக அவர்களை அழைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல யோசேப்பு இதே இந்த காலத்துல வாலிப பிள்ளைங்க நம்ம கிட்ட கவுன்சிலிங்ல டவுட் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்படி பாவம் செய்யாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு பயப்படுகிறதான யோசேப்பு என்ன சொன்னாரு அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வது அப்படின்னு. சோ எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் நம்ம எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதே மாதிரி நான் கர்த்தரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த பாவத்தை நம்ம அவருக்கு விரோதமா நம்மளால பாவம் செய்ய முடியாது. An eager affection for the creator. நம்மை படைத்தவருக்காக, படைத்தவர் மேல உள்ள நேசம், பாசம், அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம்ன்ற வார்த்தையை நீங்க எடுத்துட்டு அன்புன்ற வார்த்தையை போட்டீங்க அப்படின்னா இன்னும் அதுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, அதிலேயே எல்லா நியாய பிரமாணமும் கட்டளைகளும் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்றாரு. சோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்ற அந்த காரியமும் அதற்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. அததான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். And this godly fear will help you to read the scriptures and to and you will be eager to learn more. நீங்க ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, அவருக்கு பிடிக்கிற மாதிரி நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருது பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். And when you do that will help you to lead a godly life. சாலமன் ராஜா இத்தனை காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒருவேளை அவரு இப்ப இந்த நாட்கள்ல உயிரோடு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அவர் தான் உலகத்திலேயே பணக்காரர் நமக்கு தெரியும், அவர் தான் உலகத்திலேயே ஞானம் உள்ளவர்னு தெரியும். அவரு இந்த நாட்கள்ல உயிரோடு இருந்தா ஒரு 5 நிமிஷம் இந்த அட்வைஸ் அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்க முடியுமா? ஆனா அவரு தேவன் அவருடைய ஞானத்தை நமக்காக வேத புத்தகத்துல எழுதி வைத்துட்டு போயிருக்காரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? What are you going to do? Will you burn yourself out professionally in the pursuit of riches? நீங்க பணத்தை தேடி, அதாவது அனித்தியமான மகிழ்ச்சியை தேடி ஓடி உங்க ஆத்மாவை நீங்களே அழிச்சுக்க போறீங்களா? Or will you seek the fear of the Lord by His word and preachers to maximize life? இல்ல உங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை, உங்க வாழ்க்கைய எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்காரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்க கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு இன்னும் அதிகமாக தேவனுடைய பயத்துல வளர போறீங்களான்றது உங்க டிசிஷன். ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் என்னைக்கும் நம்மள ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. 2 வழி உண்டு, குறுகலான பாதையும் உண்டு, அகலமான பாதையும் உண்டு. சூஸ் பண்ண வேண்டியது நாம தான். நீங்க ஞானிகள், ரைட்டா சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வேற ஒரு பகுதியோட சந்திக்கிறேன். அதே போல பிஃபோர் ஐ கன்க்ளூட் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அப்படின்னு சொல்ற FB பேஜ் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா டே டு டே இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ், அதுக்கப்புறமா சில ஜோக்ஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் மூலமா இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். சோ நீங்க விரும்புறவங்க அந்த பேஜை நீங்க லைக் பண்ணலாம். அது மாத்திரம் கிடையாது, யூடியூப்ல கிரைஸ்ட் ஸ்கொயர் ஒபிஷியல் அப்படின்ற யூடியூப் சேனல் உண்டு. அதுல பிளேலிஸ்ட்ல போய் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட எல்லா எபிசோட்ஸும் அதுலயும் உண்டு. ஸோ நீங்க அதையும் பார்த்து நீங்க இங்கிலீஷ் கத்துக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். Okay, may God be with you. Hope you enjoyed this episode. Okay, that was such a joy to have taken the class today, and have a nice weekend. Meet you next week. Till then, bye bye.